முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் என் மடியில் உனக்காக கொண்டு வந்த விபூதியை நீ தொட்டு விட்டாயல்லவா? கண்டிப்பா இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துடும். உனக்கு தீமை விளைவிக்க நினச்சி உன்னை அழிக்க நினச்சி மற்றவங்க செய்த சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ உனக்கு நன்மையாக மாறும்படி இந்த அப்பன் முருகன் அற்புதத்தை செய்ய போகிறேன். நம்ம கெடுதல் செஞ்சும் இவங்க நல்லா வாழ்கிறாங்களேன்னு அவங்க திகைச்சு போகிறாங்க. நீ செய்த நற்செயல்களும் இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறோம். எல்லா காலங்களும் எல்லாருக்குமே ஏற்புடையதாக சந்தோஷத்தை தருவதாகவே இருந்துடாது. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்ததால இப்போது இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் வசந்த காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கேன். உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது இனி எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையே வந்து சேரும். எதிலும் நன்மை எப்போதும் நன்மை என எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லதாக முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு இப்போ நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு இல்லையா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கை இழந்துடாம நீ தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கை களை கட்ட ஆரம்பிச்சிரும் என் தங்கமே. இன்பமயமான வாழ்க்கையை இந்த திருச்செந்தூர் முருகன் இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இன்று இரவிலிருந்து உன் வாழ்க்கை சுகமான வாழ்க்கையா சந்தோஷம் நிறைஞ்ச சொகுசான வாழ்க்கையா இருக்க போகுது. இருளிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே நீ புலம்பிக்கிட்டு இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்கள மறுபடியும் நம்பி உன் கூட வச்சுக்கிட்டீன்னா அவங்க இன்னும் பெருசாக உன்னை ஏதாவது ஏமாற்றி துரோகம் செஞ்சிருவாங்க. சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க முயற்சி செய். உன் தரத்தை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அடுத்தவங்களை தாழ்த்தி உன்னை உயர்வாக நீ காட்டி கொள்ளாதே. எல்லாரும் சமம், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற சிந்தனையோட நல்ல விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துடு என் செல்லமே. மனிதர்கள் கூட இருக்கிற மற்றவங்களை ஏமாற்றலாம், ஆனால் ஒருபோதும் இந்த அப்பன் முருகனை ஏமாற்ற முடியாது. அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நல்லவங்க போல காட்டிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிற நல்ல பெயர் எதுவும் நிரந்தரமாக தங்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை குறை சொல்லி உனக்குள்ள நல்ல பெயரை தக்க வச்சுக்க முயற்சி செய்யாதே. பிறர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அது ஒரு அளவோடு இருக்கணுன்ற சிந்தனையும் ஞாபகமும் உனக்குள்ளே இருக்கட்டும். அதே போல் உன்னுடைய பலமாகவோ பலவீனமாகவோ அடுத்தவங்களை நீ வச்சுக்காதே. உனக்கு பலமும் நீயாக தான் இருக்கணும், உன்னுடைய பலவீனமும் எதுவுமே இல்லாததாக உன் வாழ்க்கையில் நீ பார்த்துக்கோ. உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. யாராவது ஒருவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதும் வறுமையில் இருக்கும்போதும் கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவர்களை இகழ்ந்து பேசுவதோ கேலி பண்ணி பேசுவதோ கூடாது என் செல்லமே. ஏன்னா காலம் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. யாரை பற்றியும் நீ இகழ்ந்தோ புகழ்ந்தோ பேசுறது ஒரு அளவோடு இருக்கட்டும். யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக மட்டுமே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. எப்போ பேசணுங்கிறத விட முக்கியம் எப்போ பேசாமல் மௌனமாக இருக்கணுங்கிறது தான். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சு அதன்படி நீ வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையும் உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறேன். கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் அழகையாக அனைத்தையும் மாற்றி அமைச்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது அழகாக உன் கைகளில் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு சந்தோஷப்படுற, நடக்காத விஷயங்களுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா?
உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் கூட உன் நன்மைக்காக தான் நான் நடக்காமல் தடுத்து வச்சிருக்கேன். அது நடந்தா உனக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படு என் செல்வமே. இப்போது உனக்கு நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் உன் முயற்சிகளை அதிகப்படுத்து. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீ நல்ல முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் வார்த்தையின் அருமை புரியாதவர்களுக்கு உன் கண்ணீர் துளிகள் மட்டும் புரிஞ்சிடவா போது? உன் வலியையும் வேதனையும் மன கஷ்டத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லி நீ ஆறுதல் தேடினா அது உனக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகு. உன்னை பழி சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் உனக்கு வழி சொல்ல வர மாட்டாங்க. உன் செயல்களை எல்லாம் நீயே சரியாக யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. நல்ல செயல் செய்கிறதுக்கு நாளும் நேரமும் பார்க்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. நல்லதையே நினச்சி நீ செய்ய தொடங்கும் போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் உன்னை தப்பாகவே சொல்லக்கூடிய நபர்களுக்கு முன்பாக நீ எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாது. இன்னைக்கு ஒன்றை தப்பு சொல்கிறவங்க நாளைக்கு இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதனால் யாரும் உன்னை குறை சொன்னாலும் நீ செய்கிறது தப்புன்னு சொன்னாலும் உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சு வாழும் நாட்களை வீணடிக்காதே என் செல்வமே. வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு முறை தானே, அதை உனக்கு பிடிச்சது போல நேர்மையா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. இந்த சண்முகனை சரணடைந்த உன் வாழ்க்கையில் சகல கஷ்டமும் நீங்கி நீ சௌபாக்கியத்தோடு வாழும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் ஏதாவது நடந்துடுமோ, எக்குத்தப்பா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயத்திலேயே இருக்காம பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காம எப்போதும் நிதானமாக நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையுமே கூட இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை துணையை பற்றிய கவலையோட நீ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறாய் அல்லவா? உன் மனசில் இருக்க எல்லா குழப்பங்களையும் நீக்கி மிக தெளிவாக நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீண்ட நாட்களாக நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த காரியத்தையும் கூட இப்போ மிக அழகாக அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் எது நிரந்தரமாக நினச்சிருக்கும், எது உன்னை விட்டு போகும்னு உனக்கு தெரியாதல்லவா? கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு இருப்பதை வச்சு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போ. உனக்கு கிடைப்பதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்படியும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசித்து அதன்படி வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. நீ எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் உன்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. யார் என்ன உனக்கு தடையை உண்டாக்கினாலும், உன்னால் முடியாதுன்னு உனக்கு நம்பிக்கை இழக்க செய்தாலும், என்னால் முடியுன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வரவழைச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. முயற்சி செய்யும் உனக்கு முன்னேற்றம் இல்லாமல் போகாது என் செல்லமே. எப்போதுமே யார் மீதும் எந்த எதிர்பார்ப்புகளும் வைக்காமல் வாழ கற்றுக்கோ. ஏன்னா நீ யாருக்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும், ஒரு சின்ன அன்பையும் பாசத்தையும் சின்ன விஷயத்தை எதிர்பார்த்தாலும் கூட அது உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் மட்டுமே கொடுக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. வலிகளும் வேதனைகளும் கண்ணீரில் மட்டும் இல்லை, சில நேரங்களில் உன் சிரிப்புக்குள்ளேயும் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். சிரிப்பை வெளியே காட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே 1000 வருத்தங்களை வச்சுக்கிட்டு வாழும் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன். உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறவங்க கிட்டையெல்லாம் என் வாழ்க்கை இன்னும் முடியலைன்னு தைரியமாக சொல்லு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை முடிவை வெற்றியாக நான் உருவாக்கி காட்டுறேன். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்களே அப்பா, முருகா என்னை நீ காப்பாற்ற மாட்டியான்னு நீ கதறினதை நான் கேட்டேன். யாரையும் ஏமாற்றாத, யாருக்கும் கெடுதல் நினைக்காத, தீங்கு செய்யாத என் செல்ல பிள்ளையான உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? வலியும் வேதனையும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன்னை நல்ல வழியில் நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். இதுவரை நான் பார்க்காத கஷ்டங்களையா இனிமேல் பார்க்க போகிறேன். எல்லா கஷ்டமும் பட்டாச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நீ பல கஷ்டங்களை பட்டுட்ட. கொஞ்சம் பொறுமையாயிரு.
கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்கிறதை விட மிக நன்றாக நான் உன்னை வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. உன் கண்ணீரும் எனக்கு தெரியும், உன் கஷ்டங்களும் எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் தளர்ந்து போகாம நம்பிக்கையோட இந்த முருகனை நம்பி வாழ்ந்தினா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகுது. எல்லா வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில மனிதர்கள் உனக்கு தேவைப்படும் போது தேவையான நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்கிறது தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். உனக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி துன்பத்தில் உழன்று துக்கத்தில் தவித்து வாழ்ந்து வரும் உனக்கு இந்த இருண்ட உலகத்தை பற்றிய பக்குவம் புரிஞ்சிருச்சு தானே? இந்த உலகத்தை எப்படி சமாளிக்கணும், வாழ்க்கை எப்படி வாழணுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டனே. இனிமேலாவது வாழ்க்கையை சந்தோஷமாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ எப்போதும் நீயாகவே வாழ கற்றுக்கோ. சில பேர் உன்னை பிடிக்கலாம், சில பேர் உன்னை வேண்டா வெறுப்பா ஒதுக்க நினைக்கலாம். ஆனால் யாருக்கு உன்னை பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன, உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா நிம்மதியா மன அமைதியோட வாழ கற்றுக்கோ. இந்த திருச்செந்தூரான் எம்பெருமான் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது அதைவிட உனக்கு வேறென்ன வேண்டும்? என் அருள் எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும். யாமிருக்க பயமேன்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எதுக்கும் பயப்படாம தைரியமா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்கி தருவேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யாரும் உன்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க, யாரும் உன்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இருக்கணும். நானே உன்னை கைப்பிடிச்சு சரியான வழிக்கு அழைச்சிட்டு போவேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, உன் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் மறைஞ்சு போகிற அளவுக்கு உனக்கு பேர் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் என் செல்வமே.